இன்டெக்ரல்ஸோட பேஸ் கான்செப்டே எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, ஆர்க்கிமெடிஸ்க்கு வந்து சர்க்கிளோட பெர்ஃபெக்ட் ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சர்க்கிள்குள்ளே ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சோன்னா சர்க்கிளோட ஏரியா கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் அது அவருக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஏன்னா ட்ரையாங்கிள்க்கும் சர்க்கிள்க்கும் நடுவில் நிறைய கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரையாங்கிள்லேருந்து சைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஒரு ஸ்கொயராக மாற்றி பார்க்குறாரு, ரெக்டாங்கிள், பென்டகன், ஹெக்ஸகன் அப்படியே அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 96 சைடு இருக்கக்கூடிய ஒரு பென்டகனை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. இப்போது சர்க்கிள்க்கும் அந்த உள்ளே இருக்கிற ஷேப்புக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது லெஃப்ட் ஓவர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப அக்யூரேட்டான ஏரியா கிடைக்கிது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஃபவுண்டேஷனாக எடுத்துக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எப்படி எவால்வ் ஆச்சுன்னா, இன்ஃபைனைட் பவர் சீரிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா மாதிரியான கிராஃபுக்கெல்லாம் நம்ம அந்த இன்ஃபைனைட்டை அல்ஜிப்ராக் சம்மில் சீரிஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நியூட்டன் அண்ட் லெபனிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாற்றி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கண்டுபிடிச்ச கான்செப்ட் தான் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ். இப்போது நமக்கு ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு காம்ப்ளெக்ஸான கர்வ். அதுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? நார்மல் ஜாமெட்ரி இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ரெக்டாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணோன்னா அதோட வித் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால டிஎக்ஸ், அண்ட் அதோட ஹைட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு ஏரியா தெரியும்ல, ஹைட் இன்டூ வித். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். பட் நம்ம இந்த ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? இல்லை, நமக்கு நிறைய ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆட் பண்ணணும். அப்படி நம்ம ஆட் பண்ணி ஒரு சீரிஸாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். அந்த லிமிட்லேருந்து இப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் இருக்கிற ரெக்டாங்கிள்ஸ் எல்லாத்தோட சம்மு தான் இன்டெக்ரல் ஆஃப் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிது. எப்போ இந்த சாப்டர்ஸ்லாம் கஷ்டமாகும்னா, இந்த கான்செப்ட் எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக மெமரைஸ் பண்ணும் போது தான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் மேட்ரிக்ஸ் இருந்து 2 டே கான்செப்ட் ஒர்க் ஷாப் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா பேசிக்ஸுமே எப்படி வந்துச்சு அப்படின்றது கிளியராக சொல்லிவிடுவோம். அண்ட் உங்களுக்கு நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். இந்த செஷன் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது.